It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. உண்மையிலேயே இன்றைக்கு பேசின இந்த 6 பேரினுடைய பேச்சையுமே நான் மனமாற பாராட்டுகின்றேன். அதைவிட இந்த அரங்கத்தை நான் மனமாற பாராட்டுகின்றேன். உங்களுக்கு எந்த விதமான உணர்வுகளுமே இல்லாமல் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே ஒரு சம்பவத்தை சொல்லட்டா. போன வருஷம் மே மாதம் இந்த +2 முடிச்சுட்டு கல்லூரியில் சேர போகிற இளைஞர்களுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக 3 இடங்களில் பேச சொல்லி ஒரு தனியார் நிறுவனம் என்னை கேட்டிருந்தாங்க. 2 இடத்துல பேசிட்டேன். 3வது நிகழ்ச்சிக்கு நான் ஒன்றும் தயாரிச்சுட்டு போகல. ஏன்னா 2 நிகழ்ச்சி பேசிட்டு வந்தேனே, நம்ம 3வது நிகழ்ச்சி சமாளிக்கலாம் போகிற. அது சிறு அரங்கம், மொத்தமே ஒரு 40 பேர் தான் இருந்தாங்க. நான் கேட்டேன், என்னங்க நேற்றுக்கெல்லாம் 500-600 பேர் இருந்தாங்க, இன்றைக்கி சொன்னாங்க இந்த மாணவர்கள் அவங்களினுடைய பள்ளி பருவத்தில் சில பேர் கூர்நோக்கு இல்லங்களில் இருந்துட்டு அதை முடிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு அவங்களுக்குன்னு சில பயிற்சி பட்டறைகள் நேர நீ +2 எழுதலாம்ப்பான்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்து அதிலிருந்து வந்த மாணவர்கள். அதனால தான் நேற்றுக்கு நீங்கள் பார்த்த மாதிரி 500 பேர் 1000 பேர் இங்கே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட என்ன பேசுவது? நம்ம அதுக்காக கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்திருக்கலாம். பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். ஒரு 20 அந்த மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சுது அவரை பார்த்தா. நான் நினச்சேன் ஆசிரியர்னு நினச்சி டீச்சராக இருக்கீங்களா? இல்லைங்க, நான் +2 எழுதியிருக்கேன்னு அவர் சொன்னார். ஓ ஸ்டூடெண்ட்டா, சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன் உங்களை. ஏன்னா தம்பி என்ன மார்க் வாங்கியிருக்கேன்? ஏன்னா இப்போ தானே +2 எழுதியிருக்கார். ஒரு மார்க் சொன்னார். ரொம்ப பிரமாதமான மார்க் இல்லை, ஓரளவான மார்க். அது நல்லா தானே வாங்கியிருக்கீங்க. என்ன ஒரு டென்ஷனாக உட்காந்துருக்கீங்க, தனியாக வேறு உட்காந்துருக்கீங்க. உங்கள் வயசு பிள்ளைங்களாம் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்துக்கிட்டு அப்படி தான் இப்போ தனியாக உட்காந்துருக்கீங்க. எனக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கணும் மேடம். இதே நான் செய்கிற மாதிரி அவர் செஞ்சார். எனக்கு காலேஜில் சீட் கிடைக்கணும் மேடம். எனக்கு கிடைக்குமா என் மார்க்குக்கு? அதனால் கிடைக்குங்க. இவங்க எவ்வளோ பேர் உதவி செய்கிறவங்க இருக்காங்க. உங்கள் மார்க்குமே நல்ல மார்க்கு தான் கிடைக்குமா? எப்படியா காலேஜுக்கு போயிட்டு பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு கிடைக்கணும். என்ன சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிளேஸ்மெண்ட் எனக்கு கிடைக்கணும். சொன்னேன், இந்த பாரு தம்பி, எல்லா பசங்களுக்குமே இந்த டென்ஷன் தான். நீங்கள் என்ன கூடுதலாக ரொம்ப டென்ஸ்டாக இருக்கீங்க? ரிலாக்ஸ், கிடைக்கும் கட்டாயமாக. என்ன நான் அதுக்கு தானே போயிருக்கேன், மோட்டிவேட் பண்ண தானே போயிருக்கேன். எனக்கு திரும்ப சொன்னேன், நான் ஒரு வேலைக்குன்னு போய் சம்பளம்னு வாங்கினாதான் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு திரும்பி போக முடியும் மேடம். எனக்கு அப்போ புரியல. ஏங்க இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? நான் 7ஆம் கிளாஸ் படிக்கிற போது ஒரு தகராறு கிராமத்தில், கோவத்தில் அங்கே ஓரத்தில் அறிவாளருக்கு எடுத்து ஒரே வெட்டு, அவர் செத்துட்டார் மேடம். நான் இந்த பள்ளியில் போய் இருந்துட்டு எனக்கான அந்த இதை முடிச்சுட்டு நான் வெளியில் வந்தேன். அந்த இடைப்பட்ட நாளில் என்ன ஆச்சுன்னா, கிராமத்துலேருந்து எங்கள் அப்பா அம்மாவை வெளியேற்றிட்டாங்க. அவர் கடை வச்சுருக்காரு எங்கள் அப்பா. அந்த கடைக்கு அவர் உள்ளே போக முடியாதபடி அவரை வெளியேற்றிட்டாங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போக முடியாமல் சென்னைக்கு வந்து, அவங்களுக்கு பழக்கமே இல்லை இங்கே சென்னையெல்லாம். எங்கள் அப்பா ஒரு பில்டிங்கில் வாட்ச்மேனாக இருக்கார். எங்கள் அம்மா அங்கே வீட்டில் வந்து பாத்திரம் தேய்க்கிற வேலை செய்கிறாங்க. எனக்குன்னு ஒரு படிப்பு படித்து நான் ஒரு வேலைக்கு போய் சம்பளம்னு ஒன்று வாங்கின பிறகு அவங்க 2 பேரும் எங்கள் ஊருக்கு திரும்பி கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டில் அவங்கள இருக்க வைக்கணும் மேடம். வேலை கிடைக்குமா மேடம்? அவர் இளைஞர் தாங்க. எனக்கு இன்னும் அவர் பெரிய சாதனையாளர் என்று எனக்கு தோணும். அப்படிலாம் அவங்க அப்பா அம்மாவை எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி இல்லை. தவறுகள் செய்கிறார்கள். ஆனால் இளமை பருவத்திலே இருந்த யார் தவறு செய்யவில்லை? ஒரு முதியவர் கவிதை எழுதுகிறார் சங்க பாடல்ல. அந்த முதியவர் சொல்றாரு, ஒரு சின்ன பையன் என்ன பண்ணானா, சரசர சரசரன்னு மரத்து மேலே ஏறினானா. மரத்தினுடைய உச்சாணி கொம்புக்கு போய் அங்கே ஒரு கிளை அப்படியே டேஞ்சரஸாக தொங்கிட்டு இருக்கு. அந்த கிளையில் போயிட்டு அங்கிருந்து அந்த ஆற்றுக்கு டைவ் அடிச்சானா. இதை பார்த்த உடனே நம்ம சொல்கிறோம், பொறுப்பு இல்லாத, இதெல்லாம் ஒரு பிள்ளையா அப்படி சொல்கிறது? ஜென்ஸியை பார்த்து இல்லை, இது சங்க பாடலில் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்பு இளைஞர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். எந்த தலைமுறையிலாவது நாம் இந்த தலைமுறை இளைஞர்கள் மிக நல்லவர்கள்னு சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? நம்மளை பற்றி நம்ம அப்பா அம்மா என்ன ரொம்ப கொண்டாடிட்டாங்களோ? உருப்பிடவே மாட்டேன்னு எல்லா வீட்லேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே நம்ம உருப்பிட்டுருக்கோம். சரி, எப்போவுமே வெயில் காலம் வந்தோன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த வருஷம் மாதிரி வெயில் இது மட்டும் அடித்ததே இல்லைம்போ சொல்லுவோமா இல்லையா? சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்காருங்க, இந்த இளைய தலைமுறை மிக மிக மோசமாக நடந்து கொள்கிறதுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி.
எல்லா காலங்களிலும் அடுத்த தலைமுறையை பார்க்கிற பார்வை என்பது அவர்கள் பொறுப்பற்றவர்கள் என்றுதான் பொதுவாக நாம் காலந்தோறும் சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றோம். இளைஞர்களினுடைய சாதனை என்று எடுத்து பார்த்தால் சமுதாயத்தின் மீது அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று 3 பேரும் சொன்னதை இந்த மன்றம் புறக்கணிப்பதற்கு இல்லை. நம்முடைய இளமை காலத்தில் சமூகத்துக்கு என்று போனவர்கள் இருந்தார்கள், எண்ணிக்கை குறைவு. ஆனால் இன்றைய இளைஞர்கள் எல்லாருமே சமூகத்திலே என்ன நடக்கிறது என்ற கூர்ந்த அறிவோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சில பேர் பயங்கரமாக எக்ஸல் பண்ணாங்க. சார் எப்படி சார் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்காங்க? எப்படி இருக்காங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட? வைஷாலி ரமேஷ் பாபு யாருன்னு தெரியுதா? பிரக்ஞானந்தாவினுடைய சிஸ்டர் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஷீ இஸ் அ கிராண்ட் மாஸ்டர் ஹர் செல்ஃப். செஸ் விளையாட போகிறாங்க. சின்ன பொண்ணு 20-21 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 2 வயசு கூடுதலாக இருக்கும். செஸ் விளையாட போகுதுங்க. எதிரில் விளையாட வர்ற உஸ்பெகிஸ்தான் வீரர் ஒருத்தர். செஸ் விளையாடுறவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக அப்படி கை நீட்டுவாங்க. ஏன்னா கையை குலுக்கிட்டு தான் விளையாட்ட ஆரம்பிக்கணும். அது ஒரு விதி, அது எழுதப்படாத விதி. அது இந்த பொண்ணு கையை நீட்டுருச்சு. அந்த ஆள் மதிக்கவே இல்லைங்க, பதிலுக்கு கை கொடுக்கல. அதற்கு சில காரணங்கள் இருக்குன்னு அப்புறமா அவர் சொன்னார். ஆனால் சாரி ஐ கான் ஷேக் ஹேண்ட்ஸ் அப்படின்னா சொல்லியிருக்கணும் தானே. இந்த பெண்ணு கை அப்படி பட்டு நீட்டுதா, திரும்பி கூட பார்க்காம அப்படியே போர்டில் உட்காந்தான். நான் வைஷாலியோட இடத்துல இருந்தால் நொறுங்கி போயிருப்பேன். நம்ம என்ன அவ்வளோ மோசமானவங்களா? ஒருவேளை என்னை பார்த்தாலே யாருக்குமே பிடிக்கல இந்த உலகத்தில். வைஷாலி யாரையும் பார்க்கல. அந்த செஸ் போர்டில் இருந்த 64 சதுரங்களை தாண்டி எதையுமே அவள் பார்க்கல. அதை மாத்திரமே பார்த்தாங்க. 10 நிமிஷங்க, 10 நிமிஷம் உண்டு இல்லைன்னு அந்த ஆளை தோக்கடிச்சா வைஷாலி. என்னோட நீ கை குலுக்க மாட்டாயா? உன்னை பற்றி நான் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் அப்படிலாம் சொல்லலை. உன்னை அவமானப்படுத்தியவர்களை நீ வென்றெடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவங்களோட நீ மேலே போய் காட்டுவது ஒன்றுதான் வழி. அதை வைஷாலி என்ற சின்ன பெண் செய்த போது இந்தியாவை எழுந்து நின்று கைத்தட்டவில்லையா? ஒரு எண்ணம் தானே சார். சார் நாமெல்லாம் தான் சார் கார் வாங்கிறதுக்காக இஎம்ஐ வாங்கி வாழ்க்கையெல்லாம் கட்டிட்டு இருந்தோம். வீடு வாங்கிறதுக்காக இஎம்ஐ வாங்கி அவருக்கே 70 வயசோடு இன்னமும் இஎம்ஐ கட்டியிருப்பார். இந்த பசங்க இப்போ இனிமேல் அதெல்லாம் செய்ய மாட்டான். கார் வாங்குறாங்க, எனக்கு தான் ஊபர் இருக்கு, எதுக்கு காருன்றான். வீடு எதுக்கு? எந்த வீட்டில் நான் குடியிருக்கிறேனோ அதுவே என் வீடு. சில பேர் சில சமயம் காலி பண்ண மாட்டேன்றோம், அது வேறு விஷயம். சார் நம்ம மாதிரி முதுகில் பாரங்களை சுமக்கிறவர்கள் அல்ல. வாழ்க்கையை அந்த நிமிஷத்தினுடைய ருசியோடும் சுவையோடும் வாழ வேண்டும் என்று அவர்கள் வாழ்கிறார்கள். நமக்கு அப்படி வாழ தெரியலன்னா அவங்கள பார்த்து ஏன் சார் நம்ம பொறாமப்படணும்? தேவையில்லாத சுமைகளை நாம் சுமந்து கொண்டு அவங்க அடிக்கடி சொன்னாங்க. எல்லாருமே 4 பேர் என்ன சொல்லுவாங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்க. அது ஹேமாவர்தினி கேட்டாங்க, அந்த 4 பேர் யார்? உண்மையிலே 4 பேர் யாருமே கிடையாது. அவங்களுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த உங்களை விட நாங்கள் வாழ்க்கையை நன்றாக வாழ்கிறோம்னு இவங்க சொன்னதில் தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவங்க குவிக் திங்கிங் இருக்குது, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் இருக்குது, குழுவாக இணைந்து பணியாற்றுகிறார்கள், சமூகத்தினுடைய துறைகளில் வருகிறார்கள். என்ன தப்புன்னு கேட்குறாங்க 3 பேரும். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அந்த இளைஞர்கள் அப்படியே விட்டுடலாமா? நம்மளோட நல்லா வாழறாங்க, நல்லா வாழ்ந்துட்டு போட ராஜா, எங்களுக்கு வாழ தெரியலடா. எல்லாத்தையும் அடி வாங்கிக்கிட்டு எல்லாருக்கும் கட்டுப்பட்டு சொல்லலாமா கூடாதா, பேசலாமா வேண்டாமா, புகழாமா வேண்டாமா, இப்படி யோசிச்சு யோசிச்சே 60 வருஷத்தை விட்டுட்டோண்டா. அவன் நான் போகணுன்னா போவேன், நீ வந்தவன் வராட்ட போன்னு சொல்கிறான். அந்த தெளிவு அவனுக்கு இருக்கே. சார் நம்ம தலைமுறையில் ஒரு முறை தான் பூக்கும், ஒரு செடியில் ஒரு முறை தான் மலரும் மலரும். எத்தனை பேர் இருந்திருக்காங்க. அவன் சொல்ல நீ என்ன வேணாமா, பிரேக்கப்பா, அப்பா நல்லது, இதுக்கு தான் காத்திருந்தேன்றான். இப்போ இதில் எது சரின்னு சொல்ல நான் வரல. ஆனால் நம்மை மாதிரி பாரங்களை ஏற்றி சுமக்காத தலைமுறையாக அவர்கள் இருப்பதை நான் பாராட்டுகிறேன் என்று நான் சொல்லுகின்றேன். அதனால் அதுதான் சொல்லிடலாமா? அந்த 3 பேர் கண்ணீர் வடித்ததுக்கு என்ன சார் பயன்? சாதனையாளர்கள் எந்த சமூகத்திலும் எவ்வளவு விழுக்காடு இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு 5 விழுக்காடு, ஒரு 7 விழுக்காடு, ஒரு 10ன்னு வைங்களேன். பாக்கி இருக்கிற 90 விழுக்காட்டை பற்றி பேசினா தான் இந்த விவாதம் முடிவடையும். 10% சாதனையாளர்கள் தான். பிரக்ஞானந்தா சாதனையாளர் தான், வைஷாலி ரமேஷ் பாபு சாதனையாளர் தான். இன்னைக்கு எவ்வளவு சார் இன்றைய இளைஞன் அவனுக்கு என்ன வேணுமோ அதை தான் சார் தேடி போகிறான். சச்சின் டெண்டுல்கர், ரோஹித் சர்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஒரு சின்ன பையன் ரோஹித் சர்மாட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறான். ரோஹித் சர்மா மரியாதை நிமித்தம் கருதி அப்படின்றாரு. யார் அது? யார்? நாம் என்ன சொல்லி கூப்பிட்டோம்?
காட் ஆஃப் கிரிக்கெட். ஒரு தடவை சச்சினை பார்த்துட்டு அப்புறமா உயிரை விட்டுடலான்னு சொன்ன தலைமுறை தானே நாமெல்லாம். அவர் உட்காந்துருக்காரு, ரோஹித் சர்மா இப்படி இப்படி காட்டுறாரு, அவன் அப்படி சச்சினை பார்த்தான், மூஞ்சி இப்படி திருப்பிட்டு போயிட்டான். இவர் சொன்னாரு மரியாதை, அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு யாரு தெரியுமோ அவன் தான் அவனுக்கு பெருசு. இந்த உலகத்தில் அதை தவிர யாரும் இல்லை என்று நினைக்கிறான். இது சாதனையா என்றால் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கிறது, கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. அது அவங்க தப்பு இல்லை. அவங்க பிறக்கிற போதே இன்டர்நெட் யுகத்திலே அவர்கள் பிறந்து விட்டார்கள். அதனால சாதனங்களோடு தான் அவர்களுடைய வாழ்க்கை சங்கமித்திருக்கிறது. அந்த சாதனங்களோடு இருக்கிற வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற ஒரு தவறு என்னவென்று நான் நினைக்கிறேன் என்றால், தனக்கான இடம் என்பதை தேடி 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 தத்தளிக்கிற தலைமுறையாக இருக்கிறார்கள். நாங்கள் யாருக்குமே அல்லக்கை இல்லைன்னு ஹேமா சொன்னாங்களே, அப்படியா அப்படியா அப்படியா? ஒரு பெரிய இன்டர்நெட் யுகத்திலே எல்லாருக்கும் நீங்கள் அல்லக்கைகளாக அல்லவா இருக்கிறீர்கள். இன்ஸ்டாவில் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னு உங்கள் வயசில் ஒருத்தர் சொல்லிட முடியும்? இன்ஸ்டாவில் அக்கௌண்ட் இல்லைனாக்கா நீங்கள் தமிழன் புறமுதுகிட்டு ஓடியதற்கு அடுத்த அவமானம் அதுதான் நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, இன்ஸ்டா அக்கௌண்ட் இருக்கு, ஆனால் எனக்கு வேலை இருக்குதா, நான் தினம் படிக்கணும், முடியாது முடியாது. தினம் ரீல் போடணும், ரீல் போட்டாச்சா நிம்மதியாக இருக்கியா, முடியாது. அது ஒரு 500 பேராவது லைக் பண்ணணும். 500 பேர் என்னோட ரீலை லைக் பண்ணோன்னா நான் என்ன செய்யணும்? நான் 5000 பேருக்கு லைக் போட்டால் தான் 500 பேர் எனக்கு லைக் போடுவாங்க. அந்த ரீலை பார்த்தா மொன்னையா இருக்கு, மொக்கையா இருக்கு, ஆனாலும் நீங்கள் அதுக்கு லைக் போடணும். உங்களை வச்சு எவனோ வியாபாரம் பண்றானே அவனுக்கு நீங்கள் முழு நேர அடிமைகளாக இருக்கிறீர்களே. சார், ப்ளூ வேல்னு ஒரு விளையாட்டு சார், என்ன சார் அநியாயம்? எங்கேயோ ரஷ்யாவில் இருக்கிற ஒரு சைக்கோபாத் அந்த 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 செயலியை பதிவேற்றம் பண்ணியிருக்கான். பிள்ளைங்க அத்தனையும் போட்டிருக்கு. அது என்ன சொல்றது தெரியுமா? முதல்ல ஈஸி டாஸ்க், ஒரு முட்டையை தூக்கி ஒரு ஜன்னல் வழியாக யார் தலைமையிலையாவது போட்டுட்டு ஓடிடுறான். ஏன்னா அது ஈஸி டாஸ்க். அதுக்கப்புறமா நவ் யூ ஹவ் அப்கிரேடட் யுவர் செல்ஃப் டு லெவல் 2. இப்போ என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா ஒரு சூப் பண்ணி வச்சுருக்கால, சக்கரை டப்பாவை திறந்து எல்லாத்தையும் அதில் கொட்டு. இப்படியா அப்கிரேட் பண்ணி அப்கிரேட் பண்ணி அப்கிரேட் பண்ணி கடைசியில் என்ன சொல்லுதுன்னாக்க, உங்கள் வீட்டில் ஒரு ஃபேன் இருக்கா, அதில் போடுறதுக்கு ஒரு துணி இருக்கா, அதை போட்டு இன்னொரு எண்டை உன் கழுத்தில் நீ போட்டுக்கிட்டா நீ அடுத்த லெவலுக்கு போயிட. அவன் அடுத்த லெவலுக்கு போகல, அடுத்த உலகத்துக்கே அவன் போயிட்டான். அதை கூட செய்கிற அளவு அந்த சாதனத்துக்குள்ளே அடிமைகளாகி போகிறீர்கள் என்று வெளியே இருக்கிற தகப்பனும் தாயும் கண்ணீர் சிந்துகிறார்களே. இது சாதனையாளர்களுக்கு பற்றி நான் சொல்லேன், அவங்க 10 விழுக்காடு தான், மீதி இருக்கிற 90 விழுக்காடு உங்களுடைய வட்டத்துக்குள்ளே நாங்கள் சமத்துவம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா அப்படியா? எங்கள் தம்பி ஒருத்தன் படிச்சுட்டு இருக்கான் திருநெல்வேலியில். அவன் வீடு புகுந்து வெட்டுறது யார்? கிளாஸ்மேட்ஸு. இந்த சமத்துவமின்மை அவர்கள் கண்டுபிடித்ததல்ல, அவர்களுக்கு முன்னே இருக்கிறவர்கள் அவர்கள் தலையிலே திணித்தது தான். ஆனால் நீங்கள் சொல்கிறபடி உங்களுக்கு சுய சிந்தனை இருந்தால் ஜாதியாவது ஒன்றாது, நாங்கள் எல்லாரும் ஒன்றுன்னு ஏன் சார் நீங்கள் சொல்லலை? அப்பா அம்மா ஒன்று செய்கிறாங்க, முகத்தை பார்த்து, அதுதான் அவங்க சொன்னாங்க, முகத்தை பார்த்து தேங்க்யூ நன்றிம்மா, முகத்தையே பார்க்க மாட்டேன்றாங்க சார், முகத்தையே பார்க்க மாட்டேன்றாங்க. அப்போது அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய பயம் வருது. என்ன பயம்? அதான் அவங்க சொன்னாங்க, பளிச்சுன்னு ஒரு அரை விட்டால் எங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும்னு சொன்னாங்கல்ல. செய்ய முடியாது இன்றைக்கி பிள்ளைகள்கிட்ட. எங்களுக்கு சவாலாக இருந்துட்டு போங்க சார், நாங்கள் அப்பா அம்மா பெத்த கடன் நாங்கள் பட்டுதான். சமூகத்துக்கு நீங்கள் சவாலாக இருக்கிறீர்கள் சார். உங்கள் கிளாஸில் நல்ல பையன் ஒருத்தன் when he takes to drug, அது யாருடைய தவறு? அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை திருப்பி கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே இவங்க படுற பாடு இருக்கு சார். சார் எங்களெல்லாம் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு மார்க் வாங்கலைன்னா கொன்றுவேம்பாங்க. அம்மா 90 மார்க்குமா ஃபிசிக்ஸில், பாக்கி 10 மார்க் எங்கே போச்சு? இன்றைக்கி அப்பா அம்மாலாம் அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. தம்பி, நீ எந்த பழக்கமும் இல்லாமல் இருந்தால் எனக்கு அதுவே போதுண்டா சாமி, வேறு எதுவும் வேணாண்டா சாமி. ஒரு பெண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்கள்ல, சுத்தமாக பிடிக்கல இவங்களுக்கு, சொல்லிடுவீங்க, உன் இஷ்டண்டா கண்ணு, கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா போறண்டா சாமி,
என்னை வச்சு சோறு கீறு போட வேணாம், நீ அவளோட செப்பரேட் ஆகாமல் பிரேக்கப் ஆகாமல் இருந்தா ஐயோ கடவுளே நான் பண்ண புண்ணியண்டா அது. நல்லபடியாக பிள்ளைகளை பற்றி நல்லா இருக்கணும். ஏன் குழந்தை பிறந்துட்டா பிரிய மாட்டாங்கன்னு ஒரே ஒரு நம்பிக்கை சார், வேறு ஒன்றும் இல்லை சார். அப்போது யூ கீப் அஸ் ஆன் த எட்ஜ், எங்களை மலையின் உச்சியில் நீங்கள் நிற்க வைக்கிறீர்கள். அடுத்த நிமிஷம் என்ன செய்வீங்கன்னு தெரியாது, என்ன முடிவு எடுப்பீங்கன்னு தெரியாது, எந்த இடத்துல நீங்கள் போய் குதிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எந்த நேரமும் பயத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை புத்திசாலிகளான நீங்கள் எங்களுக்கு கொடுத்து விட்டீர்களே என்று இவர்கள் வருத்தப்படுவதிலே நியாயம் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். வலிமையற்ற தோளினாய் போ, மார்பிலே ஒடுங்கினாய் போ, களை இழந்த நாட்டிலே முன்போலே களை சிறக்க வந்தனை வா, இளைய பாரதத்தினாய் வா, எதிரிலா வலத்தினாய் வா. எங்கள் பாரதி பாடினா, உங்களை பார்த்து தான் பாடினா. நீ ஆரோக்கியமாக நல்லா வாங்கடான்னு சொல்கிறோம், ஆனால் சாதனங்களுக்குள்ளே ஒளிந்து, அது உங்கள் தவறல்ல, உங்கள் அதில் போட்டு முழுகடித்தவர்களின் தவறு. ஆனால் அதிலிருந்து வெளியே வர எத்தனை வாயில்களை திறந்தாலும் வெளியே வராமல் நான் 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 என்ற நார்சிஸ்டிக் மனப்பான்மையோடு நீங்கள் வாழுகிறீர்களோ என்று எங்களுக்கு பயமாக. எனவே நீங்கள் சாதனையாளர்கள், நாங்கள் மறுக்கவில்லை, எங்களை விட நீங்கள் புத்திசாலிகள். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று எங்கள் தாத்தா சொல்லியிருக்கிறார். உங்களை பார்க்க பார்க்க பெருமையாக இருக்குது, பொறாமைலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் சாதனைகளை எட்டி பிடிக்க முடியாமல் சராசரியாக இருக்கிறவர்கள் உங்களை நீங்களே முழுகடித்து கொள்ளுவது எங்களுக்கு சவாலாக இருக்கிறது. நாளைக்கு மீண்டும் வந்துடுவீங்க, இல்லை டூம்ஸ்டே எல்லாம் கிடையாது, நாளைக்கு நல்லா வந்துடுவீங்க. நீங்கள் நல்லா வர மட்டும் எங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்குன்னு கூட நாங்கள் சொல்லக்கூடாதா சார்? ஒரு பைக்கில் ஏன் சார் 4 பேர் போகிறீங்க? ஒரு பைக், ஒரு பையன் ஹெல்மெட் போடுறானே சார், ஒரு பையன் சைலன்சரை கழட்டி வச்சுட்டு ஏன் சார் பைக்கை ஓட்டுறீங்க? நல்ல ஜீன்ஸ் தானே வாங்கி கொடுத்தோம், நார்னார கிழிச்சி ஏன் சார் போடுறீங்க? நீ தலையை வெட்டிட்டு வரியே, எவ்வளோ ரூபாங்க? 1000 ரூபாய். நீ 1000 ரூபாய் நான் தானே கட்டினேன். உன் தலையிலேருந்து ஏதாவது ஒன்று இறங்கியிருக்கா? இன்னி கேட்க பயமாக இருக்கா? அது ஒன்று தான் சவால் எங்களுக்கு. பிள்ளைகளோடு ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து யோசித்து பேசுகிற தண்டனை பெற்ற முதல் தலைமுறை நாங்கன்னு அவங்க சொல்கிறோம். நேற்றுக்கு மாமியாரோட பேசும்போது யோசிச்சு பேசணும், அதில் ஒரு நியாயம் இருக்குது. மாமனாரோட பேசும்போது யோசிச்சு பேசணும், கணவரோடு பேசும்போது, மனைவியோடு பேசும்போது பல பேர் இதெல்லாம் கூட ஓகே. பிள்ளைங்களோடு கூட பேசும்போது யோசிச்சு பேச வேண்டும். அந்த நிலைமை சவாலா இல்லையா? எனக்கு தோன்றுகிறது இவர்கள் சாதனையாளர்கள். கோயிலில் போய் கை கூப்பினா பிள்ளைங்களை தவிர வேறு எதுவுமே நினைவு வர மாட்டேங்குது சார். அப்படிதானே நாங்கள் வாழறோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு சவாலாக நிற்கிறீர்கள். ஆனால் நாளைக்கு மீண்டு வந்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்றைய தேதியில் சாதனையாளர்கள் தான் சாதனைகளை விட சவால்களை அதிகமாக தருகிற தலைமுறையாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற உண்மையை வருத்தத்தோடு தான் இங்கே நான் பதிவு செய்கிறேன். இது ஒன்றும் மகிழ்ச்சியாக சொல்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் நாளை மீண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கையை கல்யாண மாலையினுடைய மேடையில் நாங்கள் பெறாவிட்டால் வேறு எந்த மேடையில் நாங்கள் அதை பெற முடியும்? எனவே அவர்கள் சாதனைகள் செய்கிறார்கள், அதை காட்டிலும் கொஞ்சம் ஒரு மாற்று சவாலாக இருக்கிறார்கள் என்ற தீர்ப்பை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லி முடிக்கின்றேன். வணக்கம். போத்தீஸின் சாமுத்திரிகா பட்டு, சர்வ லட்சணங்கள் நிறைந்த காஞ்சி பட்டு.